வணக்கம். மதிமுகம் செய்திகள். இன்றைய முக்கிய நிகழ்வுகளை பார்ப்பதற்கு முன்பாக தலைப்பு செய்திகளை பார்க்கலாம். சிவாஜி கணேசனின் 97வது பிறந்த நாள். சிவாஜி புகைப்படத்திற்கு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் மலர் தூவி மரியாதை செலுத்தினார். நடிகர் ரஜினிகாந்த் மருத்துவமனையில் அனுமதி. விரைந்து நலம் பெற முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் விழைவு. தமிழகத்தில் அடுத்த 3 நாட்களுக்கு மழை. வானிலை ஆய்வு மையம் தகவல். சுயமரியாதையுடன் வாழ பாஜக ஆட்சியை தூக்கி எறியுங்கள். பிரியங்கா காந்தி ஆவேச பேச்சு. ஜம்மு காஷ்மீரில் தொடங்கியது இறுதிக்கட்ட வாக்குப்பதிவு. வாக்காளர்கள் ஆர்வத்துடன் வாக்குப்பதிவு. தீவிரவாதத்திற்கு இடமில்லை. அமைதியை நிலைநிறுத்தும் முயற்சிகளுக்கு இந்தியா உதவியாக இருக்கும். பிரதமர் மோடி உறுதி. நடிகர் திலகம் சிவாஜி கணேசனின் 97வது பிறந்த நாளை முன்னிட்டு அவரின் புகைப்படத்திற்கு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் மரியாதை செலுத்தினார். நடிகர் திலகம் சிவாஜி கணேசனின் 97வது பிறந்த நாளை முன்னிட்டு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் சென்னை அடையாறில் அமைந்துள்ள நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் மணிமண்டபத்தில் அவரது திரு உருவ படத்திற்கு மாலை அணிவித்து மலர் தூவி மரியாதை செலுத்தினார். நிகழ்ச்சியில் நடிகர் சிவாஜி கணேசனின் குடும்பத்தினர், அமைச்சர்கள் மா. சுப்பிரமணியன், சேகர் பாபு, சாமிநாதன், தென் சென்னை நாடாளுமன்ற உறுப்பினர் தமிழச்சி தங்கபாண்டியன், கவிஞர் வைரமுத்து ஆகியோர் கலந்து கொண்டனர். இதையடுத்து சிவாஜி கணேசன் மணிமண்டபத்தில் உள்ள அவரின் புகைப்பட கண்காட்சியை தமிழக முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் சிவாஜி கணேசன் குடும்பத்தினருடன் இணைந்து பார்வையிட்டார். மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ள நண்பர் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் விரைந்து நலம் பெற விழைகிறேன் என்று முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். நடிகர் ரஜினிகாந்த் நடித்த வேட்டையன் திரைப்படம் வரும் 10ஆம் தேதி திரையரங்குகளில் வெளியாக இருக்கிறது. அதேபோல் லோகேஷ் கனகராஜ் இயக்கத்தில் கூலி திரைப்படத்திலும் ரஜினிகாந்த் நடித்து வருகிறார். இந்நிலையில் சீரற்ற இரத்த ஓட்டம் மற்றும் செரிமான பிரச்சனை காரணமாக ஏற்கனவே சிகிச்சை பெற்று வந்த நிலையில் நடிகர் ரஜினிகாந்திற்கு நேற்று இரவு திடீர் உடல்நலக்குறைவு ஏற்பட்டுள்ளது. இதையடுத்து அவர் சென்னை 1000 விளக்கு பகுதியில் உள்ள அப்பல்லோ மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டார். நடிகர் ரஜினிகாந்திற்கு இன்று காலை சிறப்பு சிகிச்சை மற்றும் உடல் பரிசோதனை செய்யப்பட்டது. மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ள ரஜினிகாந்தின் உடல்நிலை தற்போது சீராக உள்ளதாக தமிழ்நாடு சுகாதாரத்துறை தெரிவித்துள்ளது. இந்நிலையில் தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் தனது எக்ஸ் பக்கத்தில் பதிவு ஒன்றை வெளியிட்டுள்ளார். அந்த பதிவில் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ள நண்பர் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் விரைந்து நலம் பெற விழைகிறேன் என்று பதிவிட்டுள்ளார். தமிழகத்தில் ஒரு சில மாவட்டங்களில் இன்று முதல் அக்டோபர் 4ஆம் தேதி வரை கனமழை பெய்ய வாய்ப்பு உள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இது தொடர்பாக சென்னை வானிலை ஆய்வு மையம் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில், குமரிக்கடல் மற்றும் தமிழக பகுதிகளில் மேல் ஒரு வளிமண்டல கீழடுக்கு சுழற்சி நிலவுவதாகவும், அதன் காரணமாக தமிழகத்தில் இன்று முதல் 6ஆம் தேதி வரை ஒரு சில மாவட்டங்களில் இடி மின்னலுடன் லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. இன்று கோவை மாவட்ட மலைப்பகுதிகள், நீலகிரி, ஈரோடு, கிருஷ்ணகிரி, தர்மபுரி, திருப்பத்தூர் மற்றும் சேலம் மாவட்டங்களிலும், நாளை மேற்கூறிய மாவட்டங்கள் மற்றும் தேனி, திண்டுக்கல் மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் கனமழை பெய்ய வாய்ப்பு உள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. 3ஆம் தேதி தஞ்சாவூர், திருவாரூர், நாகப்பட்டினம், மயிலாடுதுறை ஆகிய டெல்டா மாவட்டங்கள் மற்றும் கடலூர், புதுக்கோட்டை, ராமநாதபுரம் மாவட்டங்களிலும், 4ஆம் தேதி மேற்கூறிய மாவட்டங்கள் மற்றும் செங்கல்பட்டு, விழுப்புரம், புதுச்சேரி மற்றும் காரைக்கால் மாவட்டங்களிலும் ஓரிரு இடங்களில் கனமழையும் பெய்யக்கூடும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளில் இன்று வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும் என்றும், நகரின் ஒரு சில பகுதிகளில் இடி மின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழை பெய்ய வாய்ப்பு உள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. திறமைகள் இருந்தும் தவறான நிர்வாகத்தால் ஹரியானா மாநில இளைஞர்கள் வேலை வாய்ப்பின்றி தவிப்பதாக பிரியங்கா காந்தி குற்றம் சாட்டியுள்ளார். ஹரியானாவில் நாடாளுமன்ற எதிர்க்கட்சி தலைவர் ராகுல் காந்தி மற்றும் காங்கிரஸ் பொதுச் செயலாளர் பிரியங்கா காந்தி இருவரும் ஒரே மேடையில் தேர்தல் பிரச்சாரத்தில் ஈடுபட்டனர். அப்போது பேசிய பிரியங்கா காந்தி, சுயமரியாதையுடன் வாழ வேண்டும் என்றால் ஹரியானாவில் இருந்து பாஜக ஆட்சி தூக்கி எறியப்பட வேண்டும் என பிரச்சாரம் செய்தார். மேலும் ஹரியானா மாநில இளைஞர்களுக்கு திறமைகள் இருந்தும்
மாநில அரசு வேலைகளில் காலி பணியிடங்கள் இருந்தும் தவறான நிர்வாகத்தால் வேலை வாய்ப்பின்றி தவிப்பதாகவும் அவர் குற்றம் சாட்டினார். உலகில் தீவிரவாதத்திற்கு இடமில்லை என்றும் அமைதியை நிலைநிறுத்த மேற்கொள்ளப்படும் அனைத்து முயற்சிகளுக்கும் இந்தியா உதவிகரமாக இருக்கும் எனவும் பிரதமர் மோடி உறுதியளித்துள்ளார். இது தொடர்பாக எக்ஸ் தள பக்கத்தில் பிரதமர் மோடி வெளியிட்டுள்ள பதிவில், மேற்கு ஆசியாவில் மேற்கொள்ளப்பட்டுள்ள மேம்பாடுகள் குறித்து இஸ்ரேல் பிரதமர் பெஞ்சமின் நெதன்யாகுவுடன் பேசியதாக தெரிவித்துள்ளார். உலகில் தீவிரவாதத்திற்கு இடமில்லை என்றும் பிராந்திய விரிவாக்கத்தை தடுப்பதையும் பிணை கைதிகள் அனைவரையும் பாதுகாப்பாக விடுவிப்பதையும் உறுதி செய்வது முக்கியமானது எனவும் கூறியுள்ளார். மேலும் அமைதி மற்றும் நிலைத்தன்மை நிலவ மேற்கொள்ளப்படும் அனைத்து முயற்சிகளுக்கும் இந்தியா உதவிகரமாக இருக்கும் என்று பிரதமர் மோடி குறிப்பிட்டுள்ளார். ஜேஇஇ தேர்வில் தேர்ச்சி பெற்றும் ஐஐடி சேர்க்கையை இழந்து தாழ்த்தப்பட்ட மாணவருக்கு சேர்க்கை இடம் வழங்குமாறு தன்பாத் ஐஐடிக்கு உச்ச நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. உத்தரப்பிரதேச மாநிலம் திடோரா கிராமத்தை சேர்ந்த கூலி தொழிலாளியின் மகனான அப்துல்குமார் நடப்பாண்டு ஜேஇஇ தேர்வில் தகுதி பெற்றார். அவருக்கு ஜார்க்கண்ட் மாநிலம் தன்பாத் ஐஐடி கல்வி நிறுவனத்தில் பிடெக் இடம் ஒதுக்கப்பட்டது. ஆனால் 4 நாள் காலக்கெடுவிற்குள் அவரால் சேர்க்கை கட்டணமான 17,500 ரூபாயை செலுத்த முடியாமல் போனதால் சேர்க்கை ரத்து செய்யப்பட்டது. இதனால் மனமுடைந்த மாணவர் பல்வேறு முயற்சிகளுக்கு பின் கடைசியாக உச்ச நீதிமன்றத்தை நாடினார். இந்த மனுவை உச்ச நீதிமன்ற தலைமை நீதிபதி TY சந்திரசூட் தலைமையிலான அமர்வு விசாரித்து வந்தது. அப்போது ஜார்க்கண்ட் மற்றும் சென்னை சட்ட பணிகள் ஆணையம் சென்னை உயர் நீதிமன்றம் என அழைந்து தற்போது அந்த மாணவன் உச்ச நீதிமன்றம் வந்துள்ளதாக தலைமை நீதிபதி சுட்டிக்காட்டினார். இதனால் தாழ்த்தப்பட்ட வகுப்பை சேர்ந்த திறமையுள்ள மாணவரை கைவிட முடியாது என்றும் இளம் திறமையாளர்களுக்கான வாய்ப்புகள் வீணடிக்கப்படுவதை அனுமதிக்க முடியாது என்றும் தெரிவித்தார். இதையடுத்து அப்துல்குமாரை பிடெக் படிப்பில் சேர்க்குமாறு தன்பாத் ஐஐடிக்கு அரசியல் அமைப்பின் 142வது பிரிவின் கீழ் உத்தரவிட்ட தலைமை நீதிபதி மாணவர் அப்துல்குமாருக்கு வாழ்த்து கூறினார். இதனிடையே அரசியல் அமைப்பின் 142வது பிரிவு என்பது நீதியின் நலனுக்காக எந்த உத்தரவையும் பிறப்பிக்க உச்ச நீதிமன்றத்திற்கு அதிகாரம் அளிக்கிறது என்பது குறிப்பிடத்தக்கது. காஷ்மீர் சட்டப்பேரவை தேர்தலுக்கான இறுதிக்கட்ட வாக்குப்பதிவு தொடங்கியுள்ளது. ஜம்மு காஷ்மீர் சட்டப்பேரவை தேர்தலில் இறுதிக்கட்ட வாக்குப்பதிவு இன்று காலை 7 மணி அளவில் தொடங்கியுள்ளது. இதற்காக பலத்த பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளது. ஜம்மு உட்பட 7 மாவட்டங்களில் உள்ள 40 தொகுதிகளுக்கு இன்று காலை 7 மணி அளவில் வாக்குப்பதிவு தொடங்கியுள்ளது. மாலை 6 மணி வரை நடைபெற உள்ள இந்த தேர்தலுக்காக தேர்தல் நடைபெறும் 7 மாவட்டங்களில் பாதுகாப்பு பணிகள் ஈடுபட்டுள்ளன. 415 பேர் போட்டியிடும் இறுதிக்கட்ட தேர்தலுக்காக 5060 வாக்குச்சாவடிகள் அமைக்கப்பட்டுள்ளது. இதில் 38,18,000 வாக்காளர்கள் வாக்களிக்க ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளது. இறுதிக்கட்ட தேர்தல் என்பதால் முன்னதாக 24 தொகுதிகளில் நடைபெற்ற முதற்கட்ட தேர்தலில் 61.38% வாக்குகளும் 26 தொகுதிகளில் நடைபெற்ற இரண்டாம் கட்ட தேர்தலில் 57.31% வாக்குகளும் பதிவாகி இருந்தது. இத்துடன் கடைசி கட்டத்தில் பதியப்படும் வாக்குகளையும் சேர்த்து 90 தொகுதிகளில் பதிவான வாக்குகள் அனைத்தும் வரும் 8ஆம் தேதி எண்ணப்பட உள்ளது. இந்நிலையில் பிரதமர் மோடி தனது எக்ஸ் தளத்தில் பதிவு ஒன்றை வெளியிட்டுள்ளார். அதில் அனைத்து வாக்காளர்களும் தங்கள் வாக்குகளை செலுத்தி ஜனநாயகத்தை வெற்றி பெற செய்ய வேண்டும் என கேட்டுக் கொண்டுள்ளார். மேலும் முதலில் வாக்களிக்க உள்ள இளம் வாக்காளர்களுடன் பெண்களும் அதிக அளவில் வாக்களிப்பார்கள் என நம்புவதாகவும் குறிப்பிட்டுள்ளார். தமிழக அமைச்சரவையில் உதயநிதி ஸ்டாலினுக்கு 3வது இடம் வழங்கப்பட்டுள்ளதாக அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கப்பட்டுள்ளது. தமிழக அரசு வெளியிட்டுள்ள அரசாணையில் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலினை தொடர்ந்து திமுக பொதுச் செயலாளரும் நீர்வளத்துறை அமைச்சருமான துரைமுருகனுக்கு 2வது இடம் அளிக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. அமைச்சர் துரைமுருகனுக்கு அடுத்தபடியாக துணை முதலமைச்சர் உதயநிதிக்கு 3வது இடம் அளிக்கப்பட்டுள்ளதாகவும் கூறப்பட்டுள்ளது. உதயநிதியை தொடர்ந்து அமைச்சர்கள் KN நேரு, ஐ. பெரியசாமி அடுத்தடுத்த இடங்கள் வழங்கப்பட்டுள்ளது. இந்நிலையில் 5ஆம் வரிசையில் இருந்த அமைச்சர் பொன்முடிக்கு 6ஆம் இடம் ஒதுக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதனைத் தொடர்ந்து ஏவா வேலு, MRK பன்னீர்செல்வம், KKSSR ராமச்சந்திரன், தங்கம் தென்னரசு என ஏற்கனவே இருக்கும் வரிசைகள் வழங்கப்பட்டுள்ளதாக கூறப்பட்டுள்ளது.
புதிதாக அமைச்சராக பொறுப்பேற்ற சுற்றுலாத்துறை அமைச்சர் ராஜேந்திரனுக்கு 19வது இடமும், உயர்கல்வித்துறை அமைச்சர் கோவி செழியனுக்கு 27வது இடமும் அளிக்கப்பட்டுள்ளதாக அரசாணையில் குறிப்பிடப்பட்டுள்ளது. காவிரி விவகாரத்தில் அரசியல் தலையீடு இருக்கக்கூடாது என ஒன்றிய அமைச்சர் குமாரசாமி தெரிவித்துள்ளார். திருச்சி ஸ்ரீரங்கம் அரங்கநாதர் கோவிலில் சுவாமி தரிசனம் செய்த அவர் செய்தியாளர்களை சந்தித்து பேசினார். அப்போது காவிரி விவகாரத்தில் சட்ட போராட்டங்கள் உதவாது என்றும், இரு மாநிலங்களும் பேச்சுவார்த்தை மூலம் தீர்வு காண வேண்டும் என்றும் அவர் கேட்டுக்கொண்டார். மேலும் உரிய காலத்தில் மழை பெய்யும் போது எந்த பிரச்சனையும் ஏற்படாது என்று கூறிய மத்திய அமைச்சர் குமாரசாமி, மழை குறைவாக இருக்கும் போதுதான் பிரச்சனை ஏற்படுவதாக தெரிவித்தார். தமிழ்நாடு கவர்மெண்ட் counterpart and our farming community, who are all my brothers and sisters in Tamil Nadu who are living depending on cultivation. I request all our brothers and sisters of farming community, when rain god given strength to us actually by nature wise, there is no dispute between Karnataka and Tamil Nadu. Only thing, the deficit rainfall season, we have some critical issues. In this issue, I request we don't mix politics. We are all brothers and sisters. How we share for the welfare of the both the state farming community, that is important for me. புல்டோசர் இடிப்பு நடவடிக்கைக்காக அசாம் அரசிற்கு உச்ச நீதிமன்றம் அவமதிப்பு நோட்டீஸ் அனுப்பியுள்ளது. பொது சாலைகள், நடைபாதைகள், ரயில் பாதைகள் மற்றும் நீர்நிலைகளில் ஆக்கிரமிப்பு தொடர்பான வழக்குகளை தவிர்த்து நாடு முழுவதும் அரசுகளின் புல்டோசர் இடிப்புகளுக்கு தடை விதித்து உச்ச நீதிமன்றம் கடந்த 17ஆம் தேதி உத்தரவிட்டது. ஆனால் அந்த உத்தரவை மீறி அசாம் அரசு தங்கள் வீடுகளை இடித்து விட்டதாக 47 குடியிருப்பாளர்கள் மனு தாக்கல் செய்தனர். இதனை விசாரித்த நீதிபதிகள் PR கவாய், KV விஸ்வநாதன் அமர்வு அசாம் அரசுக்கு நீதிமன்ற அவமதிப்பு நோட்டீஸ் அனுப்பியதுடன் 3 வாரங்களுக்குள் பதிலளிக்குமாறு உத்தரவிட்டுள்ளனர். பீகாரின் கோசி நதியில் ஏற்பட்ட வெள்ளப்பெருக்கால் வட மாவட்டங்களை வெள்ளம் சூழ்ந்து பொதுமக்களின் இயல்பு வாழ்க்கை பெரிதும் பாதிக்கப்பட்டது. சீதாமர்ஹி மாவட்டத்தின் மந்தர் அணை உடைந்ததால் சீதாமர்ஹியின் பல பகுதிகள் வெள்ளத்தால் பாதிக்கப்பட்டுள்ளது. இதனால் அப்பகுதியில் வசிப்பவர்களை மீட்பு குழுவினர் மீட்டு பாதுகாப்பான இடத்திற்கு அழைத்து சென்றனர். கட்ராவில் உள்ள பகுச்சி பவர் கிரிட் வளாகத்தில் தண்ணீர் புகுந்ததால் முசாபர்பூர் முழுவதும் வெள்ளத்தால் சூழ்ந்து காணப்பட்டது. கோசி நதியில் ஏற்பட்ட வெள்ளப்பெருக்கு காரணமாக சுபால் மாவட்டம் வெள்ளத்தால் சூழ்ந்து காணப்பட்டுள்ளது. மேலும் குடியிருப்புகளை தண்ணீர் சூழ்ந்ததால் மக்கள் அவதி அடைந்துள்ளனர். திண்டுக்கல் மாவட்டம் பழனி முருகன் மலைக்கோவில் ராஜகோபுரம் சேதமடைந்துள்ளது பக்தர்களிடையே கவலையை ஏற்படுத்தியுள்ளது. உலக பிரசித்தி பெற்ற பழனிமலை கோவிலுக்கு கடந்த 2023ஆம் ஆண்டு ஜனவரி மாதம் 27ஆம் தேதி கும்பாபிஷேகம் நடத்தப்பட்டது. இந்நிலையில் கோவிலின் ராஜகோபுரத்தில் உள்ள ஒரு பகுதி சேதமடைந்து இடிந்து விழுந்திருப்பது பக்தர்கள் இடையே பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. குடமுழக்கு நடைபெற்ற 21 மாதங்களே ஆன நிலையில் ராஜகோபுரம் சேதமடைந்திருப்பது கவலை அளிப்பதாக ஆன்மீகவாதிகள் தெரிவித்துள்ளனர். இது குறித்து பேசிய கோவில் அதிகாரிகள், ராஜகோபுரத்தின் மேல் குரங்குகள் அதிகமாக இருப்பதால் கோபுரத்தில் உள்ள பதுமைகள் மற்றும் சிற்பங்கள் அடிக்கடி சேதமாவதாக தெரிவித்தனர். மேலும் சேதமடைந்த பகுதியை சரி செய்ய நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டு வருவதாகவும் தெரிவித்துள்ளனர். அரியலூர் மாவட்டம் கீழப்பழுவூர் அருகே இளம்பெண் பாலியல் வன்கொடுமை வழக்கில் இளைஞருக்கு 17 ஆண்டுகள் சிறை தண்டனை விதித்து அரியலூர் மாவட்ட முதன்மை அமர்வு நீதிமன்றம் தீர்ப்பளித்துள்ளது. அரியலூர் மாவட்டம் விலாகம் கிராமத்தை சேர்ந்த தர்மலிங்கம் மகன் சத்யராஜ் கடந்த 2022ஆம் ஆண்டு இவர் கீழ்கொளத்தூர் கிராமத்தை சேர்ந்த 21 வயது பெண்ணை கடத்தி சென்று பாலியல் வன்கொடுமை செய்த வழக்கு விசாரணை அரியலூர் மாவட்ட முதன்மை அமர்வு நீதிமன்றத்தில் நடைபெற்று வந்தது. இந்நிலையில் இறுதி விசாரணை முடிந்து இன்று தீர்ப்பளிக்கப்பட்டது. வழக்கை விசாரித்த நீதிபதி கிறிஸ்டோபர் குற்றவாளியாக அறிவிக்கப்பட்ட சத்யராஜுக்கு 17 ஆண்டுகள் சிறை தண்டனையும் 10,000 ரூபாய் அபராதமும் விதித்து தீர்ப்பளித்தார். இதையடுத்து சத்யராஜ் திருச்சி மத்திய சிறையில் அடைக்கப்பட்டுள்ளார்.
தமிழ்நாடு அனைத்து கிராம நிர்வாக அலுவலர்கள் சங்கங்களின் கூட்டமைப்பு சார்பில் மயிலாடுதுறை மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் முன்பு கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். மாவட்ட ஒருங்கிணைப்பு குழு தலைவர் திருமலை சங்கு தலைமையில் நடைபெற்ற இந்த ஆர்ப்பாட்டத்தில் மாநில ஒருங்கிணைப்பாளர் குபேந்திரன் கலந்து கொண்டு கண்டன உரையாற்றினார். டிஜிட்டல் கிராப் சர்வே பணி தொடர்பாக கடந்த ஜனவரி மாதம் வருவாய் நிர்வாக ஆணையரிடம் கூட்டமைப்பு சார்பாக ஏற்றுக்கொள்ளப்பட்ட கோரிக்கைகள் எதையும் நடைமுறைப்படுத்தாத வருவாய்த்துறையை கண்டித்தும் கிராம நிர்வாக அலுவலருக்கு பணி பாதுகாப்பு வழங்க அரசு உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் உள்ளிட்ட பல கோரிக்கைகளை வலியுறுத்தி ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். இதில் மயிலாடுதுறை, தரங்கம்பாடி, குத்தாலம், சீர்காழி ஆகிய 4 தாலுகாவை சேர்ந்த கிராம நிர்வாக அலுவலர்கள் ஏராளமானோர் பங்கேற்று கண்டன கோஷங்களை எழுப்பினர். புதுச்சேரியில் ஆட்டோ தொழிலாளர்கள் வேலை நிறுத்தம் காரணமாக பொதுமக்கள் மற்றும் சுற்றுலா பயணிகள் மிகுந்த அவதிக்கு உள்ளாகி வருகின்றனர். புதுச்சேரியில் கடந்த வாரம் ஆட்டோ தொழிலாளர்கள் முதலமைச்சர் ரங்கசாமியை சந்தித்து இருசக்கர வாகனம் மற்றும் இ-பைக் ஆகியவற்றை வாடகைக்கு விடுவதை உடனடியாக தடை செய்ய வலியுறுத்தி மனு அளித்தனர். இந்நிலையில் தாங்கள் அளித்த மனு மீது நடவடிக்கை எடுக்க கோரி ஆட்டோ தொழிலாளர்கள் ஒருநாள் வேலைநிறுத்த போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். அதன் காரணமாக புதுச்சேரி மாநிலம் முழுவதும் ஒரு சில ஆட்டோக்கள் மட்டுமே இயங்குவதால் சுற்றுலா பயணிகள் மற்றும் பொதுமக்கள் மிகுந்த அவதிக்கு உள்ளாகி வருகின்றனர். வேலூர் அரசு மருத்துவமனையில் 2 பெண் குழந்தைகளை பெற்றெடுத்த தாய் 5வது மாடியில் இருந்து கீழே குதித்து தற்கொலை செய்து கொண்ட சம்பவம் பெரும் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. வேலூர் மாவட்டம் குடியாத்தம் அடுத்த கொல்லப்பள்ளி பகுதியை சேர்ந்தவர் விகேஷ். இவரது மனைவி சுரேகா. இவர்கள் இருவருக்கும் திருமணமாகி 2 ஆண்டுகள் ஆன நிலையில் கர்ப்பிணியாக இருந்த சுரேகாவிற்கு கடந்த 23ஆம் தேதி பிரசவ வலி ஏற்பட்டுள்ளது. இதனை அடுத்து சிகிச்சைக்காக அடுக்கம்பாறையில் உள்ள வேலூர் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் அவர் அனுமதிக்கப்பட்டுள்ளார். அங்கு அவருக்கு 2 பெண் குழந்தைகள் பிறந்துள்ளது. இதில் ஒரு குழந்தை எடை குறைவாக இருந்ததால் 2 குழந்தைகளையும் தீவிர சிகிச்சை பிரிவில் வைத்து செவிலியர்கள் கண்காணித்து வந்தனர். பின் ஒரு குழந்தையை 2 நாட்களுக்கு முன்பு தாய் சுரேகாவிடம் கொடுத்துள்ளனர். மற்றொரு குழந்தைக்கு தொடர்ந்து தீவிர சிகிச்சை வழங்கப்பட்டு வருகிறது. இந்நிலையில் பிரசவ வார்டில் உள்ள 4வது மாடியில் இருந்து குதித்து சுரேகா தற்கொலைக்கு முயன்றுள்ளார். பிரசவ வார்டு கட்டிடத்தின் போர்டிகோ மீது விழுந்த சுரேகாவை பார்த்து அதிர்ச்சி அடைந்த அங்கிருந்தவர்கள் அவரை மீட்டு அங்குள்ள அவசர சிகிச்சை பிரிவில் சேர்த்துள்ளனர். அங்கு அவருக்கு தீவிர சிகிச்சை அளிக்கப்பட்டு வந்த நிலையில் சிகிச்சை பலனின்றி அவர் உயிரிழந்துள்ளார். இது குறித்து வேலூர் தாலுகா காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். தூத்துக்குடியில் தூய்மை பணியாளர்கள் மற்றும் ஓட்டுநர்களை பணி நிரந்தரம் செய்ய வேண்டும் உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி 300க்கும் மேற்பட்ட தூய்மை பணியாளர்கள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். தூத்துக்குடி விவிடி சிக்னல் அருகே ஏஐசிசிடியு மாவட்ட தலைவர் சகாயம் தலைமையில் ஏஐசிசிடியு தூய்மை பாரத ஓட்டுநர் மற்றும் தூய்மை பணியாளர் நலசங்கம் சார்பில் தூய்மை பணியாளர்கள் 300க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டு ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். இந்த ஆர்ப்பாட்டத்தில் தூய்மை பணியாளர்கள் மற்றும் ஓட்டுநர்களை பணி நிரந்தரம் செய்ய நடவடிக்கை எடுக்க வேண்டும், ஒப்பந்த முறையை ரத்து செய்ய வேண்டும், குறைந்தபட்ச மாத ஊதியம் வழங்க வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி கோஷங்களை எழுப்பி ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். குறைந்தபட்ச ஊதியம் என்பது மாநில அளவிலே ஒரு நாளைக்கு 725 ரூபாய். இங்கே ஆட்சியாளர் அறிவித்திருக்கக்கூடிய ஊதியம் அது ஒரு 600 ரூபாய் பக்கத்தில் வருகிறது. ஆனால் அதை எதுவுமே இந்த மாநகராட்சி கொடுப்பதில்லை என்று அதற்காக கொடுக்க வேண்டும். இந்த ஆட்சியாளர் என்ன அறிவித்திருக்கிறாரோ அந்த ஊதியத்தையாவது கொடுக்க வேண்டும். விரைவில் மாநில அரசு அறிவித்திருக்கக்கூடிய குறைந்தபட்ச ஊதியத்தை கொடுக்க வேண்டும் என்று கோரி இந்த போராட்டம் நடைபெறுகிறது. இது ஒரு கோரிக்கை. 2வது முக்கியமான கோரிக்கை என்ன அப்படின்னு சொன்னா, எல்லா தொழிலாளர்களையும் பணி நிரந்தரம் செய்ய வேண்டும் என்று நாங்கள் கோருகிறோம். பணி நிரந்தரம் செய்வது கொஞ்சம் நேரமானால் கூட, கால தாமதமானாலும் கூட உடனடியாக எல்லா ஒப்பந்ததாரர்களையும் நீக்கிவிட்டு மாநகராட்சி இந்த துப்புரவு தொழிலாளர்களுக்கு நேரடியாக ஊதியம் வழங்குவது என்கின்ற முறையை கொண்டு வர வேண்டும் என்பது எங்களுடைய 2வது முக்கியமான கோரிக்கை. ஒற்றை மருத்துவ நூதன திணிப்பை கைவிட வலியுறுத்தி மயிலாடுதுறை மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் விவசாயிகள் தங்கள் குழந்தைகளுடன் வந்து கோரிக்கை மனு அளித்தனர். பக்க விளைவுகளை ஏற்படுத்தும் ஒற்றை மருத்துவ நூதன திணிப்பை கைவிட அரசை வலியுறுத்தி இயற்கை வழி வாழ்வியல் கூட்டமைப்பு சார்பில் விவசாயிகள் 20க்கும் மேற்பட்டோர்
தங்கள் குழந்தைகளுடன் கோரிக்கைகள் அடங்கிய பதாகைகளை ஏந்தி மயிலாடுதுறை மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் புகார் மனு அளித்தனர். அந்த மனுவில் நாட்டில் சித்தா, ஹோமியோபதி, ஆயுர்வேதம், யுனானி, அக்குபஞ்சர் மற்றும் மரபியல் வாழ்வியல் முறை என ஏராளமான மருத்துவ முறைகள் இருக்கின்ற போதும் மத்திய மாநில அரசுகள் பள்ளி குழந்தைகளிடம் ஒற்றை மருத்துவ நூதன மறைமுக திணிப்பை உடனடியாக கைவிட வேண்டும் என்று வலியுறுத்தப்பட்டுள்ளது. மேலும் குழந்தைகளின் உடல் மற்றும் உயிருக்கு ஆபத்தை ஏற்படுத்தக்கூடிய பக்க விளைவுகளுடன் கூடிய ஆங்கில ஒற்றை மருத்துவத்தை புகுத்துவது மக்களாட்சி முறைக்கும் இந்திய அரசியல் அமைப்பு சாசன கோட்பாடுகளுக்கும் எதிரானது என்றும் அந்த மனுவில் கூறப்பட்டுள்ளது. புதுச்சேரியில் 7 வயது சிறுமிக்கு பாலியல் தொல்லை அளித்ததாக 65 வயது முதியவரை போலீசார் கைது செய்தனர். பாகூர் பகுதியை சேர்ந்த ராதாகிருஷ்ணன் என்ற முதியவர் அதே பகுதியை சேர்ந்த 7 வயது சிறுமியை தனது வீட்டிற்கு அழைத்து சென்று பாலியல் தொல்லை கொடுத்ததாக கூறப்படுகிறது. தொடர்ந்து இதுகுறித்து சிறுமியின் பெற்றோர் காவல் நிலையத்தில் புகார் அளித்துள்ளனர். இதனை அடுத்து ராதாகிருஷ்ணன் மீது போக்சோ சட்டத்தின் கீழ் வழக்கு பதிவு செய்து போலீசார் அவரை சிறையில் அடைத்தனர். 2.5 வயது பெண் குழந்தை ஆற்று நீரில் மூழ்கி பலியான சம்பவம் அனைவரையும் சோகத்தில் ஆழ்த்தியுள்ளது. திருவண்ணாமலை மாவட்டம் போலூர் அடுத்த பாடகம் கிராமத்தை சேர்ந்த கட்டிட தொழிலாளியான செல்வராஜ் ஆனந்தி தம்பதியருக்கு ஹாசினி என்ற 2.5 வயது பெண் குழந்தை உள்ளது. ஆரணி அருகே மோட்டூர் கிராமத்தில் உள்ள தனது தாயிடம் ஆனந்தி குழந்தையை கொடுத்துவிட்டு வேலைக்கு சென்றுள்ளார். இந்நிலையில் ஆனந்தியின் தாய் லட்சுமி குழந்தையுடன் ஆற்றங்கரை அருகே உள்ள விவசாய நிலத்தில் களை பறிக்க சென்றிருந்த போது அருகில் விளையாடி கொண்டிருந்த குழந்தை காணவில்லை என தேடி பார்த்தபோது ஆற்றில் மூழ்கி உயிரிழந்த நிலையில் இருந்தது தெரிய வந்தது. உடனடியாக அக்கம் பக்கத்தினர் குழந்தையின் உடலை மீட்டு ஆரணி அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். இந்த சம்பவம் தொடர்பாக ஆரணி தாலுகா காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். அரக்கோணம் அருகே வீட்டின் பூட்டை உடைத்து 20 சவரன் நகை மற்றும் 35,000 ரூபாய் பணத்தை திருடி சென்ற மர்ம நபரை போலீசார் தேடி வருகின்றனர். ராணிப்பேட்டை மாவட்டம் அரக்கோணம் அடுத்த ஆஞ்சநேயர் கோவில் தெருவை சேர்ந்த வினோத்குமார் என்பவர் தனது குடும்பத்தினருடன் வெளியூருக்கு சென்று விட்டு வீடு திரும்பினார். அப்போது அவரது வீட்டின் பூட்டு உடைக்கப்பட்டு கதவு திறந்திருப்பதை கண்டு அதிர்ச்சி அடைந்துள்ளார். அதைத் தொடர்ந்து உள்ளே சென்று பார்த்தபோது அலமாரியில் இருந்த 20 சவரன் தங்க நகைகள், 35,000 ரூபாய் பணம் மற்றும் 1/2 கிலோ வெள்ளி பொருட்கள் திருடு போனது தெரிய வந்துள்ளது. இந்த சம்பவம் குறித்து தகவல் அறிந்து வந்த காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். நேபாளத்தில் கனமழையால் ஏற்பட்ட வெள்ளப்பெருக்கு மற்றும் நிலச்சரிவில் சிக்கி உயிரிழந்தோரின் எண்ணிக்கை 193ஆக அதிகரித்துள்ளது. நேபாளத்தில் கடந்த சில நாட்களாக கனமழை கொட்டி தீர்த்தது. இதனால் வெள்ளப்பெருக்கு மற்றும் நிலச்சரிவில் சிக்கி 193 பேர் உயிரிழந்தனர். ஏராளமானோர் மாயமாகியுள்ளனர். அவர்களை தேடும் பணி முடக்கிவிடப்பட்டதாக நேபாள பிரதமர் அலுவலகம் தெரிவித்துள்ளது. மீண்டும் தலைப்பு செய்திகள். சிவாஜி கணேசனின் 97வது பிறந்த நாள். சிவாஜி புகைப்படத்திற்கு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் மலர் தூவி மரியாதை செலுத்தினார். நடிகர் ரஜினிகாந்த் மருத்துவமனையில் அனுமதி. விரைந்து நலம் பெற முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் விழைவு. தமிழகத்தில் அடுத்த 3 நாட்களுக்கு மழை. வானிலை ஆய்வு மையம் தகவல். சுயமரியாதையுடன் வாழ பாஜக ஆட்சியை தூக்கி எறியுங்கள். பிரியங்கா காந்தி ஆவேச பேச்சு. ஜம்மு காஷ்மீரில் தொடங்கியது இறுதிக்கட்ட வாக்குப்பதிவு. வாக்காளர்கள் ஆர்வத்துடன் வாக்குப்பதிவு. தீவிரவாதத்திற்கு இடமில்லை. அமைதியை நிலைநிறுத்தும் முயற்சிகளுக்கு இந்தியா உதவியாக இருக்கும். பிரதமர் மோடி உறுதி. இத்துடன் செய்திகள் நிறைவடைந்தன. மீண்டும் செய்திகள் இரவு 8 மணிக்கு. மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள மதிமுகம் பிரைம் யூடியூப் தளத்தில் இணைந்திருங்கள்.